நான் வந்து இந்தியன் 1ம் சரி இந்தியன் 2ம் சரி ஒரு ஃபேக்ட் சொல்றேன். கமல் சார் வந்து ரேம்போ 3லயும் ஸ்டார் ட்ரெக்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு மேக்கப் ஆர்டிஸ்டா. அவர் கமல் சாரே அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. But I was working in the back lot. I made all those bumps on Mr. Stalin's face. Really? You chose to do this? I was learning makeup. மைக்கேல் வெஸ்மோர் அவர் தான் வந்து இந்தியன் 1ஓட மேக்கப் ஆர்டிஸ்ட். அவருக்கு ஸ்டூடெண்டா இருந்து இந்த 2 மூவிலையும் வேலை செஞ்சிருக்காரு. ஸோ இது எதுக்கு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஆக்டர்ஸ் வந்து சும்மா எப்பவும் நடிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம நம்மளும் இந்த விஷயங்கள் கத்துக்கிட்டாதான் நம்ம அதுல அட்வான்ஸ்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துருக்காரு. இதை நம்ம கமல் சார் கத்துக்கிட்ட உடனே வந்ததுதான் அப்படி வரிசையா இந்தியன், ஔவை சண்முகி இதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் அன்பே சிவம்ல வர ஸ்கார். ரொம்ப ஆர்வமா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானேன்னு சொல்லிட்டு கத்து கொடுத்து மைக்கேல் வெஸ்மோர் இஸ் an Oscar award winning மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ராஸ்தெட்டிக்ஸ் கை. தசாவதாரம், அதுக்கப்புறம் இந்தியன் 2, அதுக்கப்புறம் கல்கி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தலைவன் வந்து இத கத்துக்கிட்டு இப்படி வந்து அவரோட தொழில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு சினிமா ஸ்டாரா இருந்து காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாரும் பார்த்து அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கும் போது 80sல யூஎஸ் போயிட்டு ஒரு படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி சில விஷயங்கள் கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா அது என்ன லெவல் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங். அதுல ஒரு சுயநலமும் இருக்கு. பட் அந்த சுயநலம் இருந்தாலுமே ஏன் மத்தவங்க செய்ய மாட்டாங்க?